ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ட்ராடே விஸ்டா. நான் உங்கள் ராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான கேண்டில் ஸ்டிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் பேரிஸ் என்கல்பிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இது 2 கேண்டில் உடைய ஒரு பேரிஸ் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஆகும். இது பொதுவா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல தோன்றும். இதுல ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில் சிறிதாகவும் அதை விட 1.5 மடங்கு செகண்ட் ரெட் கேண்டில் பெரிதாகவும் தோற்றமளிக்கும். இந்த செகண்ட் ரெட் கேண்டில் ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில விழுங்குவது போல் தோற்றமளிப்பதால் இதை பேரிஸ் என்கல்பிங் கேண்டில் ஸ்டிக் என்று சொல்லுவாங்க. இங்க பையர் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு இருக்கும் பொழுது அதை விட செல்லர் நாங்க ஆதிக்கம் செலுத்த வந்துட்டோம்னு நிரூபிக்கத்தான் இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது. அதாவது ட்ரவுன் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பத்தியெல்லாம் நான் 1 hour சார்ட் பிரேம் எடுத்துக்கிறேன். இதுல பத்தியெல்லாம் மார்க்கெட் வந்து அப்வர்ட்ஸ், அதாவது அப் ட்ரெண்ட்ல போயிட்டு ஒரு ஸ்மால் கிரீன் கேண்டில், அது பக்கத்துல பத்தியான பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் இந்த ஸ்மால் கிரீன் கேண்டில் லோவை விட அதிகமாக இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பியரிஷ் என்கல்பிங் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுக்கு தான் வரும். ஸோ அதே போல பாருங்க எந்த அளவுக்கு இங்க கீழே இறங்கி இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் டெய்லி சார்ட் பிரேம் எடுத்திருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் அப்வர்ட்ஸா, அதாவது அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னாக்கா டாப் லெவல்ல போயிட்டு ஒரு ஸ்மால் கிரீன் கேண்டில், அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்மால் கிரீன் கேண்டில் லோவை விட இந்த ரெட் கேண்டில், அதாவது இந்த பியரிஷ் கேண்டில் லோ வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பியரிஷ் என்கல்பிங் கேண்டில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா கியூஸ் மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அது பாருங்க எந்த அளவுக்கு மார்க்கெட் டவுன்ல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ நம்ம எப்போதுமே இந்த மாதிரி பியரிஷ் என்கல்பிங்கா இருந்தாலும் சரி, இல்லாத புல்லிஷ் என்கல்பிங்கா இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஓரளவு செக் பண்ணி பார்க்கணும் இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ அதே போல இங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க டவுன் வார்ட்ஸ் வந்து திரும்ப ஒரு மேல போயிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை இங்க எடுத்திருக்கு. ஸோ இந்த புல் பேக் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ரெசிஸ்டன்ஸா இங்க ஆக்டிவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த பியரிஷ் என்கல்பிங் பெஸ்ட் டைம் பிரேம்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு ஸ்விங் அல்லது பொசிஷனல் ட்ரேடரா இருந்தால் டெய்லி சார்ட் பிரேம் எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டிஸ் 80 to 90% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 8 அல்லது 9 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருந்தால் 1 hour சார்ட் பிரேம் எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 70 to 80% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்க 7 அல்லது 8 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தால் 50 மினிட்ஸ் சார்ட் பிரேம் எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 60 to 70% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்க 6 அல்லது 7 ட்ரேட் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு ஸ்கல்பரா இருந்தால் 3 அல்லது 5 மினிட்ஸ் சார்ட் பிரேம் எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 40 to 50% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்க 4 அல்லது 5 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். இங்கே குறிப்பிட்டுள்ள எந்த டைம் பிரேம் சார்ட்டா இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்து ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். வாங்க இப்ப பியரிஷ் என்கல்பிங் சில முக்கியமான ரூல்ஸை பத்தி பார்ப்போம். ரூல் நம்பர் 1, இந்த பியரிஷ் என்கல்பிங் கேண்டில வைத்து ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்கான்னு நம்ம உறுதி செய்ய வேண்டும். ரூல் நம்பர் 2, இந்த இரண்டாவது ரெட் கேண்டில் ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில முழுமையாக கவர் பண்ணி இருக்க வேண்டும். ரூல் நம்பர் 3, எப்போதுமே இந்த ரெட் கேண்டிலின் க்ளோஸ் ப்ரீவியஸ் கிரீன் கேண்டிலின் லோவை விட அதிகமாக இருக்க வேண்டும். ரூல் நம்பர் 4, பியரிஷ் என்கல்பிங் ஏற்படும் பொழுது ஹை வேல்யூமா இருக்கான்னு நம்ம உறுதி செய்ய வேண்டும். அப்பதான் வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்ப இந்த வீடியோல பியரிஷ் என்கல்பிங் கேண்டில் ஸ்டிக்கை பத்தி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்து எனக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த நன்றியை தெரியப்படுத்துங்க. இன்ட்ராடே விஸ்டா, நான் உங்கள் ராஜன். நன்றி.